முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிறார், பயப்படாதே. மத்தேயு 28:19 மற்றும் 20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இவைதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் கடைசி வசனங்கள். இதுதான் இப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கட்டளைகள், புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் என பல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட கடைசி கட்டளையும் மாபெரும் கட்டளையும் இதுதான். அதனால்தான் இதை தி கிரேட் கமிஷன் என்று சொல்கிறார்கள். இந்த பிரதான கட்டளையின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்டவைதான் இன்று நாம் காணும் சபைகள். இந்த கட்டளை மட்டும் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் தேவனை குறித்த இந்த மாபெரும் சத்தியம் இஸ்ரவேல் தேசத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கும். உலகம் முழுவதும் பரவி இருந்திருக்காது. உலகம் முழுவதும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்காது. இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்திற்கு சென்று 2000 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. ஆனாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொன்னபடி இன்றளவும் நமது மத்தியிலே சபையாக இருக்கிறார். அவர் சொன்னபடி மாபெரும் கட்டளையை நிறைவேற்றியதன் விளைவைத்தான் நாம் சபையாக பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்வது போல சகல ஜாதிகளுக்கும் சபையில் இடம் இருக்க வேண்டும். சகல ஜாதியாரையும் சீசராக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலேயே எல்லோருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். இந்த கட்டமைப்பு தான் சபை. உண்மையான சபைகள் எல்லாவற்றிலும் இந்த கட்டளையை நிறைவேற்றுகிறது. அதனால்தான் உண்மையான சபைகளுக்கு விரோதமாக பிசாசும் அவனுடைய கூட்டாளிகளான அந்தி கிறிஸ்துக்களும் எழும்பி நிற்கிறார்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் எந்த சேதமும் இல்லாமல் சத்தியம் அழியாதபடி பாதுகாத்து வருகிறார். இயேசு கொடுத்த பிரதான கட்டளையை கடைபிடிக்கிற உங்களுக்கு எதிராக பிசாசும் அவனுடைய கைக்கூலிகளான அந்தி கிறிஸ்துக்களும் எழும்பி நிற்கிறார்களா? பயப்படாதிருங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு இருப்பதாக வாக்கு கொடுத்த தேவன் நமது மத்தியில் இன்றும் இருக்கிறார். பயப்படாமல் சந்தோஷமாக அவர் பணி செய்வோம். ஆமென்.